எஸ் காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விளாக் ஆஃப்டர் 2 வீக்ஸ் கொல்லிக்கு அப்புறம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீம் கைலாச கோணம் ஃபால்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போக போகிறோம். லைனப்புக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் நான் அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எஸ், நம்ம கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கைலாச கோணம் வாட்டர் ஃபால்ஸாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ஆகி கைலாச கோணம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 ரைடர்ஸ் வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பின்னாடி எல்லாருமே லைனப்பில் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம், ஸோ போன வீக் தான் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் வந்து நம்ம போய் நம்ம கிளப்போட ஆனிவர்சரிக்காக போயிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில் ரைட் மாதிரி அப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம் நம்ம. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சன்ரைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கேமராவில் அது உங்களுக்கு தெரியாது. மார்னிங் ரைட் பண்ணுறதே ஒரு பயங்கரமான ஒரு வைப் தாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரியபாளையம் கிட்ட வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ காலையில் இப்போது இந்த ரூட்டில் போகும்போது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிராஃபிக்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் இதை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக்கில் மாட்டி அந்த பெரியபாளையம் கோயிலை தாண்டதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆயிடுச்சு. இந்த ரோடு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப காலியாக இருக்குங்களா, இது அப்படியே. ஆனால் ரிட்டன் நாங்கள் வரும்போது செம்ம டிராஃபிக். இந்த ரோட்டில் நிற்கக்கூட முடியல. ஸோ பீக் ஹவர்ஸில் அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான். அந்த ஹில்ஸோட டாப் வியூலாம் பாருங்கள். ஸோ வியூவே வேறு லெவலில் இருக்கும். கேமராவில் அந்தளவுக்கு ஒன்றும் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் ரியல் டைம் வியூவில் பார்க்கும்போது அதோட அந்த என்ன சொல்கிறது, அதோட அழகே தனி அழகுதாங்க. அதை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லானது அந்த ஹில்ஸெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து கேமராவில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் இதை லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேங்காக ட்ராவல் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தருது. ஸோ இன்னும் அதான் ஜஸ்ட்டு நம்ம ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஆனால் இவ்வளோ காலங்காத்தால யாரும் வந்துருப்பாங்க. பரவாயில்லைங்க, ஃபண்டிங்லாம் இருக்குது, ஆளுலாம் இருக்காங்க போகிறாங்க. ஹாய் காய்ஸ், ஸோ ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இந்த ஃபால்ஸோட பேர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். கைலாச கோணம் ஃபால்ஸ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்குவாட் வந்து அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே குரங்கெலாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இருங்க, நான் குரங்கெல்லாம் காட்டுறேன். பார்த்தீங்களா குரங்கெலாம்? தண்ணியோட சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஸோ இந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கேட்லேயே வந்து மசாஜ் வேறு பண்ணுறாங்க. 250 நினைக்கிறேன். ஸோ தண்ணி ஒன்றும் அந்தளவுக்கு
ஃபோர்ஸாக ஒன்றும் வரல. ஸோ நான் அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்ம டீமில் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்டு ஸோ நம்ம வீடியோஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யாராவது சோலோவாக ரைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கிளப்பில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இன்ஸ்டாவில் போட்டு நீங்கள் வீக்கெண்ட் வாண்டர்ஸ் டைப் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டா பேஜோட லிங்க் தரேன். ஸோ கிளிக் பண்ணி நம்ம கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய்.